இப்படி வடக்கு கிழக்கு முழுவதிலும் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு பிரதேசம் தமிழருடைய பூர்வீக பூமியிலே மாணவர்கள் இந்த போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக மாற்றமடைய செய்தது பெரிய வெற்றி. அவர்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்படும் போது அதற்கு பொறுப்பு சொல்லாத அரசாங்கம் எங்களுடைய உரிமை மீது விழுந்த அடி, எங்களுடைய மக்கள் மீது ஒரு உளவியல் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். மிக கச்சிதமாக அதனை நடத்தி செல்கின்றார்கள். ஒரு காக்கிச்சட்டை அணிந்த போலீஸ்காரரோ அல்லது ஆமியோ போலீஸோ ஒற்று நாளும் உள்ளே வந்ததில்லை. அவர்களுடைய திட்டம் இந்த முள்ளிவாய்க்கா தூவியை இடிப்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற இதை உடைக்க சொன்ன இன்றைக்கு பல்கலைக்கழக பேரவையில் ஒரு சில உறுப்பினர்கள் அவர்கள் கூட இந்த உடைப்பதற்கு பின்னணியில் இருந்திருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய நிதி பங்களிப்போடு இங்கு ஒரு நினைவாலயத்தையே நாங்கள் அதில் அமைக்க முடியும். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கங்கள். தீர்ப்பாய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் யாழ் பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவு இடிக்கப்பட்டது. அதன் பிற்பாடு உலக தமிழர்களிடத்தில், குறிப்பாக தாயம் வாழ் தமிழர்கள் மாத்திரமல்லாமல் உலக தமிழர்களிடத்தில் அதிர்ச்சியும் கவலையையும் ஏற்படுத்தியிருந்தது. அதன் பிற்பாடு மாணவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டமும் காரணமாக, அரசியல் மற்றும் சிவில் அமைப்புகளுடைய அழுத்தம் காரணமாக இன்று அந்த சுமூகமாக மீண்டும் அடிக்கல் எடுத்து நாட்டப்பட்டது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி காலை பொழுதில். இந்த விடயங்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வுடன் நேரடியாக களத்தில் விஜயம் செய்து மக்களாக மாணவர்களாக தங்களுடைய பங்களிப்பையும் நிறைவாக நல்கிய கௌரவ பிரமுகர்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்துகின்றேன். அந்த வகையில் சட்டத்தரணியும் யாழ் மாநகர சபையுடைய மேயருமான திரு மணிவண்ணன் அவர்கள். வணக்கம் மணிவண்ணன். அதோடு திரு நிரோஷ் அவர்கள், இவர்களும் வெளியாம பிரதேச சபை தவிசாளராக இருக்கின்ற திரு கட்சியினுடைய யாழ் மாவட்ட பொறுப்பாளர். வணக்கம். தர்ஷிகன் யாழ் பல்கலைக்கழக மாணவர் மற்றும் செயல்பாட்டாளர். வணக்கம் தர்ஷிகன். இதோடு எங்கள் விந்தன் அவர்கள், இவர் யாழ் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினை உறுப்பினருமானவர். வணக்கம். தர்ஷானந்த், இவரும் மாநகர சபை உறுப்பினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினர். கணிசமான பல்கலைக்கழகங்களில் செயல்பாட்டாளராக பணியாற்றிய ஒரு தலைவராகவும் செயலாளராகவும் பணியாற்றியவர் என்ற வகையில் அவருக்கும் ஒரு வணக்கங்கள். சுகிர்தன் அண்ணா, தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினர், முன்னாள் மாநசபை உறுப்பினர். வணக்கம் சுகிர்தன். இந்த வகையில் முதலாவதாக இந்த விடயங்களை பற்றி, இவருடைய பிறப்புக்கை பற்றி ஆராய்வதற்கு தர்ஷிகனிடம் வருகின்றேன். சம்பவத்தை பற்றி உங்களிடத்தில் ஆரம்பிக்கிறேன். அந்த தூபியானது 2018ஆம் ஆண்டு இருந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்துடன் கட்டுமான பணிகள் ஆரம்பித்திருந்தது. அந்த சமயம் இருந்த பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அனுமதியுடன் தான் அது கட்டுமான பணிகள் ஆரம்பித்திருந்தது. இருந்தபோதும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் பணியானது உத்தியோகபூர்வமான பதிவுகளுடன் ஆரம்பிக்கப்பட்டு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என்ற வகையில் அந்த நேரம் இருந்த பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு அழுத்தங்கள் வழங்கப்பட்டு அந்த துணைவேந்தர் பதவி விலகியிருந்தார். அவருடைய பதவி நீக்கம் செய்யப்படக்கூடிய காரணமாக கூட அந்த தூபியும் காரணமாக அமைந்திருந்தது. அது அந்த வகையில் அந்த தூபியானது பூரணத்துவம் அடையாத ஒரு நிலையோட கட்டுமான பணி இருந்த நேரத்தில் அந்த தூபி மீது இலங்கை அரசாங்கம் ஒரு பார்வை ஒன்று வச்சு கொண்டு தான் இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்த பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்ததுக்கு பிறகும் அந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கலாம். அது நீக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பொழுதில் அந்த தூபியானது பல்கலைக்கழக நிர்வாகத்தால் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அதை அறிஞ்ச மாணவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே உடனடியாக இது எமது இனத்தினுடைய ஒரு வரலாற்று சின்னத்தை அளிக்கிறார்கள் என்ற ஒரு இன உணர்வோடு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக பல்கலைக்கழகம் முன் ஒன்றிணைந்திருந்தார்கள். அதுக்குரிய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். அதனுடைய அந்த கட்டுமான பணி நீக்கத்தை தடுத்து நிறுத்துவதிலும் பல்கலைக்கழக மாணவர்களுடன் முன்னாள் பல்கலைக்கழக மாணவர்களும் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த வகையில்
அந்த தொவியானால் முற்றுமுழுதாக உடைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டித்து மக்கள் மாணவர்கள் அனைவருமே அதுக்குரிய எதிர்ப்பை தெரிவிக்கும் இரவு பகலாக அவ்விடத்தில் போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அந்த போராட்டமானது விடிய காலை பொழுதை கடக்கும் போது பெருமளவான மக்கள் மாணவர்களுடைய எதிர்ப்புடன் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னர் அந்த தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நீடித்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்காது என்ற ஒரு மனநிலையோடு அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஒன்று இருந்தது. அதனுடைய நோக்கம் அந்த உண்ணாவிரத குறிய நோக்கம் இந்த ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெறணும். இது ஒரு இப்பொழுது தீர்வு கிடைத்து விட்டதா? இது உண்மையாக இப்போது ஒரு தீர்வுக்குரிய முதல் அத்திவார, அதாவது ஒரு கட்டடத்துக்குரிய ஒரு அத்திவாரம் விடப்பட்ட இன்றைய கள நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? ஏனென்றால் காலையில் பிற பொறியியலாளர்கள் அவ்வாறெல்லாம் சென்ற மாதிரி ஊடகங்களில் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. நீங்கள் என்னது? பல்கலைக்கழக சமுதாயத்துடன் பார்க்கும்போது அது சாத்தியமான ஒரு விடயம். அது பூர்ணமாக கட்டி நிர்மாணிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்குரிய இன்னும் பூரண வெற்றியை நாங்கள் அடைஞ்ச முடியலை. அது கட்டி முடியும் வரையும் மாணவர்களோட சமுதாயம் எல்லா மக்களுக்கும் அதில் ஒரு பார்வை இருக்கும். நாங்கள் எப்போ அந்த ஒரு வெற்றியை அந்த வெற்றியை நாங்கள் அடைவோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மிக விரைவிலே அது பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக சமுதாயத்தோட மக்கள் ஆதரவோடு அது அந்த வெற்றியை நாங்கள் அனுபவிப்போம் என்ற நினைக்கிறேன். ஓகே, நன்றி. இந்த வகையில் விந்தன் அவர்களுடன் கேட்க வேண்டும். இந்த பண்பாட்டு ரீதியான மீது தொடுக்கப்பட்ட இந்த அணுகுமுறை, இந்த போர் என்று சொல்லலாம், இதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள்? என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2009 இந்த யுத்தம் இந்த நாட்டிலே நிறைவு செய்த பிற்பாடு இந்த இலங்கை அரசாங்கமும் இராணுவமும் யுத்த வெற்றியை தென்னிலங்கை முழுக்களும் கொண்டாடுகின்றார்கள். அதே போல வடக்கு கிழக்கிலே யுத்தம் நடந்த பிரதேசத்திலே பார்த்தீர்கள் என்றால் போரிலே கொல்லப்பட்டவர்கள் நினைவாக அங்கே ஆனையரவிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு கை இருக்கின்றது, அங்கே ஒரு தூபி இருக்கின்றது. முல்லைத்தீவுக்கு வட்டுவால் பாகலத்தில் போகிற இடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பிரிகேடியர் துப்பாக்கி ஏந்தி கொண்டு இருக்கின்றார். கொக்காவில் முகாமுக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இறந்த அத்தனை இராணுவத்தினுடைய பேரளம் பொறிக்கப்பட்டு கல்லறை இருக்கின்றது. அது சமாதான தூபியா போர்வெற்றி தூபியா? போர்வெற்றி தூவியும் தூபியை சொல்லணும், அதாவது தூவி நினைவு தூவி. அதே போல் கிளிநொச்சி டிப்போ சந்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரன் பூங்காவிலே பெரிய ஒரு தூவியை வைத்திருக்கின்றார்கள். இப்படி வடக்கு கிழக்கு முழுவதிலும் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு பிரதேசம் தமிழருடைய பூர்வீக பூமியிலே இப்படி அவர்கள் வைத்து நினைவு கொண்டாடுகின்றார்கள், அஞ்சலி செலுத்துகின்றார்கள், வெற்றி விழா எல்லாம் கொண்டாடுகின்றார்கள். முள்ளிவாய்க்காலிலே 2009 1,40,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த ஞாபகார்த்தமாக வடக்கு மாகாண சபை நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு நினைவு தூபியை அங்கே அமைத்தோம். வருடம் அங்கே அஞ்சலி நிகழ்வுகளை நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் நல்லாட்சி அரசிலே. அதற்கு பிற்பாடு 2018 யாழ்ப்பாண மாநகர சபையிலே பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியையும் அத்தோடு இறந்து போன மாணவர்கள் பொதுமக்கள் ஞாபகார்த்தமாக, பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யுத்தத்திலே, அவர்கள் ஞாபகார்த்தமாக ஒரு தூவியை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த தூவியானது இறந்து போன ஆத்துமாக்கள் உறங்கும் ஒரு இடம், அது ஒரு நினைவாலயம். அந்த இடத்திலே மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அஞ்சலிக்கின்ற ஒரு புனித ஸ்தானமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியான ஒரு கட்டடம் 2018 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருடமாக அதிலே இருந்து கொண்டு இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக சமூகம் அதிலே வருடம் அஞ்சலி செலுத்துவது வழமை. ஆனால் பாருங்கள், அதுக்கு தவறான முத்திரை குத்தப்பட்டு, அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது, பாதுகாப்பு அமைச்சு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது. அதன் எதிரொலியாக துணைவேந்தர் ஸ்ரீ சட்னுராஜா அவர்கள் இரவோடு இரவாக இருட்டுக்களை ஒரு திருட்டு வேலையை செய்வது போல 7:30 மணிக்கு பைக்கோ வாகனங்களை கொண்டு வந்து படையினரும் புலனாய்வாளர்களும் சூழநிக்க உடைத்து தள்ளுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் இந்த பல்கலைக்கழகத்திலே அருகிலே பக்கத்திலே பதிவிக்கிற எங்களுக்கு தொலைபேசியிலே அழைப்பு வந்த பொழுது அங்கே உடைத்து கொண்டு இருக்கின்றார்கள்.
அல்லோலப்பட்டு கொண்டு மாணவர்கள் நிற்கின்றார்கள். இது எங்களுடைய உணர்வின் மீது விழுந்த இடி, எங்களுடைய உரிமை மீது விழுந்த அடி, எங்களுடைய அதாவது நினைவு கூறும் அஞ்சலிக்கும் அந்த உரிமையை மீது விழுந்த பெரும் தாக்கம். இப்படியாக இந்த அரசாங்கம் ஒரு மோசமான ஒரு அடக்குமுறையை எமக்கு எதிரான ஒரு கட்டவிழ்த்து விட்ட ஒரு அராஜகத்தை விதைத்து விட்டிருக்கிறது இந்த செயல். ஆனால் மாணவர்களுடைய போராட்டம், அந்த இடத்திலே மாணவர்களுடைய போராட்டம், பின்பு நடந்த கர்த்தால், இப்படியாக இதன் எதிரொலியாக மீளவும் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கணும். நான் சொல்லுவேன் என்னென்னா, இவர்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? அப்போ அவர்களெல்லாம் போர் வெற்றிக்காகவும் நினைவு தூவிகள் எல்லா இடமும் அமைக்கலாம். ராணுவம் மக்களை கொல்லவில்லையா? ஆனால் நாங்கள் அப்பாவி மக்களுக்கு தானே கட்டினோம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு கட்டினாங்களா? அல்லது தமிழீழ விடுதலை புலிகளோட பெயர் பொறிக்கப்பட்டிருக்கா பல்கலைக்கழகத்திலே? கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள்ன்றதுக்கு 1000 ஆவணங்கள் சாட்சியங்கள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இறந்து போனவருடைய உறவினர்கள் நாங்கள் தான். இதில் இருக்கிற எங்களுடைய உறவினர்களும் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் எத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த ஞாபகத்தமாக தான் அங்கே தூவி இருக்க வழியே. அது பயங்கரவாதம் அல்ல. ஆனால் இங்கே கொடும் செயல் செய்த இராணுவத்துக்கு வடகிழக்கு முழுவதிலுமே இருக்கின்றது, தூவி இருக்கின்றது, நினைவாலயங்கள் இருக்கின்றது, போர் வெற்றி முழக்கங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த உரிமை, வாழ்முறை உரிமை இல்லை, அரசியல் உரிமை இல்லை, அஞ்சலிக்கும் உரிமை இல்லை, நடமாடும் சுதந்திரம் இல்லை, ஊடக சுதந்திரம் இல்லை. என்ன அடக்குமுறை இந்த நாட்டில்? திரு விந்தன் அவர்களே, அதே நேரத்தில் ராணுவ தளபதிக்குள்ள மறுத்திருந்தார், இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்ததாக பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரவி அவர் கூட தாங்கள் இதை பற்றி, ஆனால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஸ்ரீ சத்குமராஜா துணைவேந்தர் வலு தெளிவாக சொல்லியிருக்கின்றார், அவர்களுடைய அழுத்தத்தின் பிரயோகத்தால் தான் நான் இதை உடைத்தேன் என்றும். ஆனால் அது தன்னுடைய ஆவணம் இருக்கின்றதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அதை அவர் பகிரங்கப்படுத்தவில்லை. ஏதோ ஒரு வழியிலே இந்த சுமூகமாக இந்த போராட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றார். அவரே கஞ்சியை, முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுத்து மாணவர்களை இதண்டு வாக்குமூலத்தை ஒரு கட்டி தரு, அதே இடத்துல திரும்ப கட்டுவோம் என்ற வாக்குமூலத்தையும் கொடுத்து சுமூகமாக இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த போராட்டம் நீடித்திருந்தால் நிச்சயமாக அவர்களை காட்டி கொடுத்திருப்பார். இவர்கள்தான் என்னை தூண்டினார்கள், நிர்பந்தித்தார்கள், கட்டாயப்படுத்தினார் என்று அவரே வெளிப்படையாக சொல்லியிருப்பார். நன்றி. இந்த நேரத்தில் இன்று எமது கலையகத்திலிருந்து, ஐபிசி கலையகத்திலிருந்து தயாரிப்பாளர்கள் தொடர்பு கொண்டார்கள் அவரை இங்கே நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்கு. அவர் தற்போது நிலைமை காரணமாக தான் வருங்காலத்தில் வருவதாக கூறியிருந்தார். என்றால் தற்போது ஒவ்வொரு மட்டங்களிலும் செய்திகள் ஒவ்வொரு விதமாக போய்கொண்டிருப்பதால் தாங்கள் கண்டிப்பாக காலம் தாழ்த்தி இதை சமூகம் அளிப்பதாக சொல்லியிருந்தார். அந்த வகையில் சரதரணி திரு மரியவண்ணன் அவர்களிடம் கேட்க வேண்டும். இன்றைய தினம் முதல் அமர்வு நினைக்கின்றேன் இந்த வருடத்துக்கான. இதில் நீங்கள் 3 கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறீர்கள். மக்கள் சார்பாகவும் உலக மக்கள் சார்பாகவும் ஒரு நல்ல விடயம் ஒன்று என்று அவதானிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய அமர்வை பற்றியும் இந்த பிரச்சனைகளை பற்றி உங்களுடைய கண்ணோட்டத்தில் சொல்லுங்கள். இன்றைய தினம் யாழ் மாநகர சபையினுடைய அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நான் ஒரு வேண்டுகோளை சபையினரிடம் விடுத்தேன். பல்கலைக்கழகத்திலே அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்காலிலே உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறுகின்ற நினைவு தூபி இடித்தளிக்கப்பட்டமைக்கு இந்த சபை ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்தேன். அந்த கோரிக்கை ஏகமனதாக சபையினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதோடு இன்னும் 2 விடயங்கள் இன்னும் ஒரு உறுப்பினராலே பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளே இராணுவமும் போலீசாரும் நுழைந்திருந்த விடயத்தையும் கண்டிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த விடயமும் சபையினாலே ஏகமனதாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அத்தோடு யாழ் மாநகர சபை எல்லைக்குள் இவ்வாறான ஒரு தூவியை அமைப்பதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இனிவரும் காலங்களில் இவர்கள் கூறியது போல சட்டவிரோத கட்டணமாக அது அமையாதா? பல்கலைக்கழகத்திலே ஒரு தூபியை நிறுவ வேண்டுமாக இருந்தால் பல்கலைக்கழக வளாகம் அமைந்திருக்கின்ற பிரதேச சபையில் அனுமதி பெற வேண்டிய தேவை இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ் மாநகர சபையினுடைய அதிகார வரம்பிற்குள் வரவில்லை. அது நல்லூர் பிரதேச சபையினுடைய அதிகார எல்லைக்குள் வருகிறது. ஆனால் அன்றைய அடுத்த தினமே நல்லூர் பிரதேச சபை, நான் நினைக்கிறேன் திங்கட்கிழமை, கடந்த 11ஆம் தேதி நல்லூர் பிரதேச சபையும் கூடி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியது. அத்தோடு நல்லூர் பிரதேச சபையிலே இன்னும் ஒரு தீர்மானத்தை நான் நிறைவேற்றும்படி சொல்லியிருந்தேன் தவிசாளரிடம்.
இவ்வாறான ஒரு அனுமதி ஒன்று கோரப்படும் பட்சத்தில் அனுமதி வழங்கப்படும், உடனடியாக அதுக்கான அனுமதி வழங்கப்படும் என்ற தீர்மானத்தை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லியிருந்தேன். அதன் பிரகாரம் அங்கு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு விண்ணப்பம் பெறுமாக இருந்தால் அது அந்த விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. யாழ் மாநகர சபையிலே என்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் யாழ் மாநகர சபை எல்லைக்குள் இவ்வாறான ஒரு நினைவேந்தல் நிலையம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் தான் மாநகர சபையில் இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. நன்றி. இந்த வகையில் சுயதன் அவர்களிடம் கேட்க வேண்டும். இப்பொழுது இறந்த ஜனசாக்களை வைத்து ஒரு விதமான அரசியல் போய்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான கட்டடங்களுக்கான உரிமை சார்ந்த விடயங்களும் எங்களுக்கு மீது ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கின்றது. ஜேவிபி கூட கூறுகின்றது சிங்களவர்கள் ஒரு சட்டமா தமிழர்கள் ஒரு சட்டமா என்பதை கூட அவர்கள் பெரும் ஒரு அறிக்கை ரீதியாக விட்டிருந்தார்கள். இந்த வகையில் சிங்கள தரப்புகளை பொறுத்தவரையில் அனைத்துலக பல்கலைக்கழக மாணவர்கள் அமைப்பு கூட இது சம்பந்தமாக சாதகமான போக்கை எங்களிடம் அறிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள். அதுபோல பல அமைப்புகள் ரீதியாக பெரும்பான்மை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பலர் கூட எங்களுக்கு சார்பான விடயங்களை கூட வெளியிட்டிருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் இன்றைய சுமந்திரன் அவர்களுடைய அறிக்கை கூட காரசாரமாக இருந்தது. காட்டி பிராண்டித்தனமான செயல் என்றதை அவருடைய அறிக்கை வாயிலாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை பற்றி உங்களிடம் கேட்கின்றேன். இந்த செயல் என்பது தனியாக இலங்கை வாழ் மக்கள் மட்டுமல்ல, உலக வாழ் மக்களே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நினைவு தூபி இறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அல்ல மனிதனுடைய உணர்வு. அந்த உணர்வை கொச்சப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அரசாங்கம் செயற்பட்டுகின்ற என்பது அரசாங்கத்துக்கு சார்பாக அல்லது ஆதரவளித்து செயற்பட்ட சில அமைப்புகள் கூட அதை பிழையாக பார்த்துருக்கின்றார்கள். இன்றைக்கு பலர் சொல்லுகின்றார்கள் தங்களுடைய அழுத்தம் இல்லை என்று சொல்லி. நாங்கள் அந்த சம்பவ தினத்தில் என்று பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகின்றது இந்த தூபி உடைப்புக்கு பின்னால் அரசாங்கம் தான் இருக்கின்றது. அதனால்தான் அந்த நேரத்தில் மாணவர்களுக்கு தெரிந்து அதை சுற்றியுள்ளவர்களுக்கு தெரிந்து வருவதற்கு முன்னர் அங்கே பல இராணுவங்கள் போலீசார் வந்திருக்கின்றார்கள். அதை ஆரம்பத்திலேயே மிகவும் கச்சிதமாக திட்டமிட்டு இவ்வாறான எதிர்ப்பு வந்தால் அதை எவ்வாறு கையாளுவது, எதிர்ப்பு இல்லை என்றால் அதை எவ்வாறு கையாளுவது என்பது ஒரு மறைமுகமாக வகுக்கப்பட்ட திட்டம். வழக்கமாக மீது ஏதாவது விடயங்கள் நடக்கும்போது வன்போக்கான அறிக்கை விடும் பல இனவாத அமைச்சர்கள் கூட இந்த விடயத்தில் அமைதியாக உதய கம்பமில கூட தங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற கூட அறிக்கை விட்டிருக்கின்றார்கள். இந்த போக்குறதுக்கான காரணம் என்ன? சர்வதேச அழுத்தங்கள் இல்லாட்டி தமிழ்நாட்டினுடைய சண்டி பிரச்சனை இருக்குது. ஒன்று, இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வருமென்றவர்கள் பார்க்கல. மாணவர்கள் இந்த பிரச்சனை இந்த பல்கலைக்கழகத்தில் கை வச்சு பார்ப்போம் என்ன நடக்குது. அந்த இவர்கள் இப்பவும் தங்களுடைய இனத்தின் மீதான பற்றுடன் மாணவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு பரிசோதனை, அது அவர்களுக்கு தோல்வியில் முடிந்தது. அதனால்தான் சகலருமே அமைதியாக இருக்கின்றார்கள். இதை உடைக்க சொன்ன இன்றைக்கு பல்கலைக்கழக பேரவையில் ஒரு சில உறுப்பினர்கள் அவர்களுடைய பாராளுமன்றத்தில் இருந்தால் கூட அவர்கள் கூட இந்த உடைப்பதற்கு பின்னணியில் இருந்திருக்கிறார்கள். முன்னினால் வீசி மாற்றமடைந்திருக்கின்றார். அதில் நாங்கள் மிகப்பெரிய கவலையான ஒரு விடயம், அவருடைய மாற்றத்தின் போது மாணவர்கள் அந்த நேரம் குரல் கொடுக்கவில்லை என்பது இந்த சமூக ஆவலர்களால் பார்க்கின்ற விடயம். அரசியல்வாதிகள் அதை செய்யவில்லை. ஆனால் அவருக்கு பின்னால் இவ்வாறான அழுத்தம் இருந்திருக்கின்றது. இன்றும் அந்த அழுத்தம் கூடியிருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய துணைவேந்தர் அவர்கள் கூறுகின்ற காரணங்கள், சில காரணங்கள் சொல்லுகின்றார். சில நேரம் அந்த காரணங்கள் உண்மையாக இருந்திருந்தால், இந்த தூபியை நான் உடைக்க விடாமல் விட்டிருந்தால், மாவீரர்களுடைய தூவி உடைக்கப்பட்டிருக்கின்ற கூறுகிற காரணம் சரியாக இருந்திருந்தால், அது எண்ணுமங்களால் ஈடு செய்ய முடியாத ஒரு துப்பாக்கி இல்லாமல் போகும். ஏன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் தூபி நாங்கள் கட்டலாம், மாவீரர்களுடைய தூபியை திருப்ப கட்டுவது என்பது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. என்று சொன்னால் பயங்கரவாத அமைப்பு, தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று சொல்லி அதை தொடவே விட மாட்டார்கள். அந்த தூவி காப்பாற்றப்பட்டிருக்குது. அது எங்களுக்கு உண்மையில அன்று அந்த மாணவர்கள் எல்லோரும் போனபடியால் அதை தடுத்தாச்சு. ஆனால் இன்றைய தினம் விமல் வீரசன் அவர்களுடைய அறிக்கையை பார்த்தால் பயங்கரவாதிகளை நினைவு கூறும் எந்த ஒரு தூவிகளும் இருக்கக்கூடாது, இடித்து அழிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் கூறியிருக்கின்றார். அப்படின்னு சொன்னால் ஜேஇபின்ற தூவிகளும் இருக்கக்கூடாது. அவர்களும் ஒரு காலத்தில் பயங்கரவாதிகளாக தான் இருந்தவர்கள். சிங்கள மக்கள், சிங்கள அரசாங்கத்தை பொறுத்து அவர்கள் பயங்கரவாதிகளாக இருந்தார்கள். பலர் அந்த அரசாங்கத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த அவர்களுடைய தூவிகள் இருக்கின்றது தானே. ஆகவே பயங்கரவாதம் என்பது அவருடைய பார்வையை பொறுத்து. இன்று இராணுவத்தை நாங்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகின்றோம். என்று சொன்னால் எங்களோட பார்வையில் இராணுவம் எங்களுக்கு எதிராக செயற்பட்டிருந்தார்கள். அதே போன்று அவர்களுடைய பார்வையில் எங்களுடைய தமிழ் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தியாகியர். யாருக்காக செத்தான்னு சொன்னால் எங்களுக்காக தான் இருந்திருக்காங்க. ஆகவே அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி அவர்களுடைய தூபி அளிக்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்தால், சிங்கள மக்கள் ஆரம்பத்திலே பயங்கரவாதிகள் என்று சொன்னவர்களுடைய தூபியும் அளிக்கப்பட வேண்டும். ஆகவே இவர்கள் வாக்குக்காக சில வேலைகள் செய்கின்றார்கள். இந்த தூபி மீள அமைக்கப்பட வேண்டும். இதிலே அரசியல்வாதிகள்
அவர்களுடைய பங்களிப்புன்ற என்ன? இன்றைக்கு மாணவர்கள் இந்த போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக மாற்றமடைய செய்தது பெரிய வெற்றி. இந்த தூபி கட்டி முடிக்கிறதுக்கான பொறுப்பு மாணவர்கள்டேருந்து அரசியல்வாதிகள்டேயும் வந்திருக்கின்றது. அவர்கள் இன்று சர்வதேசத்துடனோ அல்லது இங்கே உள்ள தூதராலயங்களோடு கதைத்து அதுக்கான அழுத்தத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும். இந்த நினைவு தூவி என்பது சாதாரண தூவி அல்ல, இதை இங்கே கட்ட வேண்டும். அது மட்டும் நிற்கக்கூடாது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி மாகாண சபையில் தீர்மானம் எடுத்தோம். நிச்சயமாக அந்த தீர்மானத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. வெக்கம் நான் பல இடங்களில் கூறியிருக்கின்றேன். நாங்கள் மாகாண சபை ஊடாக முள்ளிவாய்க்கால தூவி அமைக்காத எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெக்கம். நாங்கள் 30 பேருடன் இருந்து ஒரு காணிக்கான அனுமதியை அப்போ எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எடுக்க முடியவில்லை. ஆனால் அதை பல்கலைக்கழக மாணவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இன்று அந்த பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட வேண்டும். அது சமாதானத்துக்கான தூவியா இல்லை மக்களை நினைவேந்தலுக்கான தூவியா என்பது அடுத்த பிரச்சனை. அந்த இடத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைக்கப்பட வேண்டும். இன்று மாநகர சபை ஒரு முடிவெடுத்துக்கின்ற நான் அதை பாராட்டுகின்றேன். கனடிய வெளிவிவகார அமைச்சர் கூட அதை வழிமொழித்திருக்கின்றார். நல்லிணக்கத்துக்கு நினைவு கூறல் மிக அவசியம் என்பதை. ஆனால் நல்லிணக்கத்துக்கு அதே நேரம் இன்றைக்கு பூனேர் இது கிளிநொச்சியிலேயோ ஆனரவிலோ உள்ள தூவிகள் நல்லிணக்கத்துக்குரிய தூவி அல்ல. அது தோற்றவர்கள் மத்தியிலே வென்றவர்கள் வெற்றி கொடி காட்டிக் கொண்டிருப்பது போன்ற தூவி. அது சமாதானத்துக்கான தூவி அல்ல. அந்த தூவியை கடந்து போகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அவர்களுடைய வெற்றி தான் எங்களுக்கு கண்ணுக்குப்படுது. அவர்கள் எங்களுக்கு சமாதானத்துக்காக கட்டிய தூபியாக அது அல்ல. ஆகவே நல்லிணக்க தூபிகள் என்பது வெற்றி பெற்றவர்கள் அல்லது தாங்கள் வென்று விட்டோம் என்ற மமதையில் எங்களுக்கு முன்னால் வெற்றியை கொண்டாடுவதல்ல. அவர்கள் எங்களுடன் சரி இப்போ தவறு நடந்து விட்டது, இனி எவ்வாறு தவறு நடக்கக்கூடாது என்று எங்களுடன் ஆறுதலாக இருப்பதால் நல்லிணக்கம் வழியில் எங்களுக்கு முன்னால் வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடுவது என்பது எங்களுடைய இளைஞர்களை மீளவும் அவர்கள் ஒரு கிளர்ச்சிகரமான சூழலுக்கு உருவாகக்கூடிய சூழலாக தான் இருக்கின்றது. நன்றி. இந்த வகையில் இந்த களத்தில் அதிகமாக மாணவர்களாக நின்று பணியாற்றிய பல அரசியல் மட்ட செயல்பாட்டாளர்கள், சிவில் செயல்பாட்டாளர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் ஒரு விதத்தில் மாணவர்களுக்கு அது ஒரு தன்னம்பிக்கை, பாதுகாப்பும் கூட. அந்த வகையில் திரு சுகாஸ் அவர்களும் ஒரு விதத்தில் நாங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சி சார்பாக நன்றியை கூற வேண்டும். உடனடியாக களத்தில் விஜயம் செய்து மாணவர்களுக்கு மிகவும் தைரியம் ஊட்டி கூடுதலாக தன்னுடைய பங்களிப்பை அதிகமாக போராட்ட களத்தில் வழங்கியிருந்தார். அந்த வகையில் இந்த நல்லிணக்கத்துக்கு நினைவு கூறல் அவசியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக திரு நிரோஷ் அவர்கள் நான் கேட்க வேண்டும். இதை ஏன் நாங்கள் உள்ளூராட்சி மட்டங்களிலிருந்து மக்கள் சார்பான இந்த நினைவு தூவிகளை நாங்கள் அமைக்கக்கூடாது? நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் மிக கடுமையான ஒரு அழுத்தம், அவர்களுடைய ஒரு கொள்கையின் நிமித்தம்தான் அதிலே துணைவேந்தரை ஒரு கருவியாக பயன்படுத்தித்தான் இந்த அழிவை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது ஒரு முள்ளிவாய்க்காலில் எங்கள் மக்கள் மீது அவர்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்படும் போது அதற்கு பொறுப்பு சொல்லாத அரசாங்கம் அவர்கள் கொன்றளிக்கப்படுவதை நியாயபூர்வமாக நியாயமானதாக காட்டிக்கொண்ட அரசாங்கம் இன்று அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை பல்கலைக்கழகத்திலிருந்து அகற்றி இருக்கின்றது. அவர்கள் அகற்றும் போது நிச்சயமாக அவர்களுடைய நோக்கம் எங்களுடைய மக்கள் இறந்தார்கள், அவர்களுக்காக இங்கே ஒரு கல்வி சொத்தாக இருக்கின்ற ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற ஒரு தூபி ஒன்றை அகற்றுவதன் மூலம் எதிர்காலத்திலே ஒரு புத்திஜீவிகளோ ஆய்வு மட்டங்களோ அல்லது ஒரு வரலாற்றை சொல்வதற்கான ஒரு நினைவுகூறல் சம்பந்தமான விடயங்களின் அடிப்படையிலே ஒரு மக்கள் கொன்றளிக்கப்பட்டார்கள் என்பதற்கான பொறுப்பு சொல்லுதல். இன்று நாங்கள் அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கின்ற விடயம் பொறுப்பு சொல்லுதல், ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்களுடைய பொறுப்பு சொல்லுதல் என்ன என்று அந்த பொறுப்பு சொல்லுதலை கூட நிராகரிக்கின்ற வகையிலே தான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதை நிராகரிக்கின்ற வகையிலே பின்னர் அரசாங்கம் சொல்லுகின்றது இது நல்லிணக்கத்துக்கு விரோதமாக அமைந்தது என்று. அப்ப நல்லிணக்கத்துக்கு விரோதமாக அமைந்தது என்றால் நல்லிணக்கம் ஒரு நிலைமாறுகால நீதி என்று எல்லாம் வரும்போது பொறுப்பு சொல்லுதல் அங்கே மிக முக்கியமானது. ஒரு பொறுப்பு சொல்லுதலை குழி தோண்டி புதைப்பதற்காக தமிழர்கள் அத்தனை பேரையும் வதைத்து விட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை, அவர்களுடைய நினைவுகூறல் உரிமை, குறைந்தபட்ச நினைவுகூறல் உரிமையை கூட மறுத்து விட்டுத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கின்றார்கள். இதனிடத்திலே நீங்கள் கேட்டது போன்று உள்ளூராட்சி மன்றங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கு பூராகவும் தமிழர்களால் அநேகமான சபைகள் தமிழர்களால் தலைமை தாங்கப்படுகின்றது. அது சிங்களவர்களால் 1-2 சபைகள் தலைமை தாங்கப்பட்டாலும் கூட இந்த வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற வடக்கு கிழக்கு என்பது ஒரு போர் அரங்காக இருந்தது. அந்த போர் அரங்காக இருந்த நிலைமையின் அடிப்படையிலே சகல பிரதேசங்களிலும் இன்று நாங்கள் ஆலயங்களை ஒவ்வொரு இடத்திலும் அமைப்பது போன்று இந்த பிரச்சனை தொடர்பாக ஒவ்வொரு அடையாள தூபிகளை அமைக்க முடியும். அதற்காக நானும் ஒரு முயற்சியை வலிகிழக்கிலே எடுத்து வருகின்றேன். எங்களுடைய பிரதேச சபை வளாகத்திலே எதிர்வரும் சபை அமர்வுகளிலே
இதை பற்றி ஒரு சரியான ஒரு புரிந்துணர்வை ஏனைய உறுப்பினர்களுடன் ஏற்படுத்தி இவ்வாறான விடயங்களை முன்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு உள்ளூராட்சி மன்றத்துக்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இங்கே கொல்லப்பட்டவர்கள் எங்களுடைய மக்கள். இங்கே பல்கலைக்கழகத்திலே நிச்சயமாக தென்னிலங்கையிலேயாக இருக்கலாம் அல்லது வேறு தென்னிலங்கையிலே பேராதனை பல்கலைக்கழகத்திலே எடுத்துக்கொண்டால் அங்கே ஜேவிபியினருக்கான நினைவு தூவிகள் இருக்கின்றன. பேராசிரியர் ஐவர் ஜெனிங்ஸ் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அரசாங்கம் ஒரு கட்டிடத்தை கட்டியது. அந்த விடுதியை கட்டிய போது அதற்கு அங்கே இருக்கின்ற மாணவர்கள் சொன்னார்கள், ஜேவிபியிலே இருந்து இறந்த ஒருவருடைய ஒரு முக்கியமான ஒரு தலைமை தாங்கிய உறுப்பினர் ஒருவருடைய பெயரை முன்வைக்க வேண்டும் என்று போராடினார்கள். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் மிக சமரச பேச்சுக்களின் அடிப்படையிலே தான் அந்த விடயத்தை கூட பேராசிரியர் ஐவர் ஜெனிங்ஸ் இலங்கை பல்கலைக்கழக கல்வி முன்னோடிகளில் ஒருவர் என்ற அடிப்படையிலே அவர்கள் சொன்னார்கள், இதை இப்போது செய்வோம், பின்னர் வேறு இதை செய்வோம் என்று. அந்த காலப்பகுதியில் இந்த அரசாங்கங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முன்னதாக இருந்திருக்கின்றது. இதேவேளை முகமட் நிஸ்மி என்று நினைக்கின்றேன், பேராதனை பல்கலைக்கழகத்திலே ஃபேக்கல்டி பொறியியல் பீடத்துக்கு பின்னால் இருக்கின்ற விடுதியை அவருடைய பெயரிலே இன்றும் இயங்கி வருகின்றது. அதே நேரத்திலே அவர்கள் குடில்களை அமைத்து அஞ்சலி நிகழ்வுகளை செய்கின்றார்கள். இவ்வாறாக எல்லாம் இருக்கும் போது தெற்கில் மட்டும் ஒரு நிலைமை, அதாவது சிங்கள மக்களுக்கு ஒரு வகையான சுதந்திரம், தமிழ் மக்களுக்கு ஒரு வகையான சுதந்திரம் என்ற அடிப்படையிலே தான் இன்றைய அரசாங்கம் செயற்படுகின்றது. இது ஒரு இன ரீதியான அடிப்படை அணுகுமுறை. அரசாங்கம் போருக்கு பின்னர் மிக துல்லியமாக ஒரு இன ரீதியான அணுகுமுறையிலே தான் இந்த அரசு பயணிக்கின்றது. இங்கே இடம்பெற்றது அனைத்தும் ஒரு இனப்படுகொலைக்கான அத்திபாரங்கள், அப்ப இனப்படுகொலைக்கான ஒரு காரணங்கள். அதன் அடிப்படையில் இந்த ஆதாரங்களை மறைப்பதற்காக இங்கே இருக்கின்ற ஒரு விடயம் எந்த விடயமும் ஆதாரமாக அமையக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர்கள் மறைக்கின்றார்கள். அடுத்ததாக எங்களுடைய மக்கள் மீது ஒரு உளவியல் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். மிக கச்சிதமாக அதனை நடத்தி செல்கின்றார்கள். இது உண்மையிலேயே ஒரு அரசாங்கத்தினுடைய இந்த அரசினுடைய கொள்கையாகத்தான் இது முன்னகரப்படுகின்றது. தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலே அவர்கள் கொன்றளிக்கப்படுவார்கள், எதுவும் செய்யப்படுவார்கள், அவர்களுடைய உரிமை மறுக்கப்படும். அதற்கு எதிராக அவர்கள் கிளந்தளக்கூடாது, அதற்கு எதிராக அவர்கள் பேசக்கூடாது, அதற்கு எதிராக அவர்கள் சுதந்திரமாக செயற்படக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாது என்று எல்லாம் அவர்கள் ஒரு வகை அஜெண்டாவை வைத்துத்தான் இதெல்லாம் செயற்படுத்திக் கொண்டு அஜெண்டான்னு சொல்லும்போது ஒரு விடயம் சொல்கின்றேன். இந்த மீடியா ஊடகத்தில் கூட அந்த டைவர்ஷன் ஒரு விஷயம் இருக்கிறது. கிளர்ந்து எழ வேண்டும், வெகுண்டு எழ வேண்டும், பிரச்சனைகள் பண்ண வேண்டும் என்பது கூட ஒரு வித அஜெண்டா தானே. பிரச்சனைகள் பண்ண வேண்டும் என்பதற்குள்ளாக இன்னும் ஒரு பிரச்சனைக்கு சமாந்தரமான நேர்கோட்டு தத்துவத்தின் அடிப்படையிலே இன்னும் ஒரு பிரச்சனை இருந்து வருகின்றது என்றால் அதற்கு சமாந்தரமாக மேலும் ஒரு பெரிய கோட்டைக்கு இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனைகள் இன்னும் வரும்போது இது மிகப்பெரிய பிரச்சனை தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே. ஏனென்று சொன்னால் அவர்களிடமிருந்து தங்களிடமிருந்து அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட லட்சக்கணக்கானவர்களை நினைவு கூறுவதற்கான தூவி லட்சக்கணக்கானவர்கள் அழியப்பட்டார்கள் என்று நான் இன்றைக்கும் அந்த பல்கலைக்கழக மாணவர்களை நோக்கி நான் பல தடவைகள் நாங்கள் சம்பாசிக்கின்றோம், கேட்கின்றோம். என்ன விடயம் என்றால் இந்த இடிக்கப்பட்டமையும் ஒரு வரலாறாக பதியப்பட்டு இவ்வாறுதான் எங்கள் மண்ணிலே அவலங்கள் தொடர்கின்றன என்ற அடிப்படையிலே அந்த தூவி முன்கொண்டு செல்லப்பட வேண்டும். நன்றி. இந்த வகையில் சரி ரோஷா அவர்கள் கூறியது போல நீங்க சொன்னது போல இங்க பெரிய பிரச்சனை ஒன்றை கிளப்பிட்டு பக்கத்துல பல சின்ன கோடல் ஈடுபட்டு கொண்டு அதுல ஒன்றுதான் மட்டக்களப்பில் பிள்ளையான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்க ஒரு பெரிய கோட்டை கீறி போட்டு பக்கத்துல பல சின்ன கோடல் கீறப்பு கொண்டார்கள். எங்களுடைய பார்வையெல்லாம் இங்க இருக்க அதே நேரத்தில் மேய்ச்சல் நிலம் பல தமிழர் மக்கள் அங்கே சர்ச்சவு சண்டைகள் போயிருக்கின்றது. அந்த பல பிரச்சனையை இந்த பெரிய கோட்டுக்கு பின்னால மறைச்சு கொண்டு செய்ய பார்க்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய பார்வை என்பது இதோடு இல்லாமல் சம நேரத்திலே மற்ற பார்வைகளை நோக்கி திரும்ப வேண்டும். அதே நேரத்தில் மார்ச் மாத அமர்வு ஜெனீவாவை அமர்வை பற்றியும் நாங்கள் இந்த இடத்தில் சிந்திக்கப்பட வேண்டும். ஆனால் மார்ச் மாத அமர்வுக்கு இந்த பெரிய கோடவைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த வகையில் பேராசிரியர் ஸ்ரீ சத்குமார் ராஜா கூட அந்த போலீஸ் அந்த மீண்டும் அந்த கட்டம் அமைக்கும் போது போய் சொல்லியிருந்தார், இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாட்டு மத்தியில் மிகப்பெரிய அழுத்தத்தை தோற்றுவித்திருக்கின்றது. ஏனென்றால் தொடர்ச்சியாக தேர்தல் காலத்துக்கு அப்பாற்பட்டு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் உடனடியாக ட்விட்டரில் கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டது, தொடர்ச்சி பன்னீர்செல்வம் அவர்களால் வெளியிடப்பட்டது, ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது, கமலஹாசன் அவர்கள் எல்லாம் கட்சி சார்ந்த அரசியல்வாதிகளால் பல்வேறு கண்டனங்கள் வெளியிடப்பட்டது. வைகோ அவர்களால் இலங்கை தூதருக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து எதிர்பார்க்காத விடயங்கள் இந்த தூபிக்கு பின்னால் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது கூட ஒரு விதத்தில் அழுத்தம் தான் ஏற்பட்டது. அந்த வகையில் நீங்களும் ஒரு முன்னாள் பல்கலைக்கழக செயல்பாட்டாளர், இந்நாள் நீங்கள் அரசியல் செயற்பாளராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் இதை உங்களுடைய கண்ணோட்டத்தில் சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை இரவோடு இரவாக இந்த தூபியை இடித்து விட்டால் சனி ஞாயிற்றுக்கிழமையில் அதில் லீவு நாள் ஒன்றும் தெரியாது. ஆக திங்கட்கிழமைக்கு இடையில் இந்த விஷயத்தை அமர்த்தி விடலாம் என்பதுதான் நிர்வாகத்தினரின் முடிவாக இருந்திருக்கிறது. உதாரணமாக நாங்கள் படிக்கின்ற காலத்திலேயே 7 மணிக்கு 8 மணிக்கு பிறகு பெஞ்சில் இருக்க விட மாட்டார்கள்.
அப்படியான அவர்கள் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் ஒரு நாளும் எங்களுடைய முன் வாசலை தாண்டி ஒரு காக்கிச்சட்டை அணிந்த போலீஸ்காரரோ அல்லது ஆமியோ போலீஸோ ஒற்று நாளும் உள்ளே வந்ததில்லை. நாங்களும் வாயில்களை பூடி எத்தனையோ ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். நான் பல ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை வைத்தும் இருக்கிறேன். மாணவனுடைய செயலாளராக இருந்த காலத்தில் தலைமை வைத்திருந்திருக்கிறேன். ஆனால் ஒற்று நாளும் உள்ளே வந்து அடித்ததாக இல்லை. நாங்கள் உள்ளுக்கு இருந்து எவ்வளவும் கோஷம் போடுவோம். அவர்கள் வெளியே போய் அவர்களிடம் அடி வாங்கி இருக்கிறோம். அதே போல் 2012ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் எனது தலைமையிலே கொண்டாடப்பட இருந்த பொழுது கலட்டி சந்தியிலே இருந்து எனக்கு அந்த இனம் தெரியாதவர் என்ற போர்வையிலே நான் தாக்கப்பட்டு தலையில் 7 அடியிலே வாங்கியிருக்கிறேன். அதே போல் மாவீரர் தினத்துக்கு விளக்கு கொளுத்தியதுக்காக 3 மாதம் வெளிக்கந்தை தடுப்பு முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டு பயங்கரவாத தடச்சட்டத்திலே தடுப்பு வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கு. ஆக முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது இன்றைக்கு நேற்று அடக்குமுறையின் கீழ் கொண்டாடப்பட்டு வருவதல்ல. அது எங்களுடைய இனத்தின் அவலங்களை உயிரோடு உணர்வோடு கலந்து நமது பல்கலைக்கழக மாணவர்கள் கொண்டாடி வருகிறார்கள், கொண்டாட போகிறார்கள். அதற்கு இடையிலே ஒரு நல்லாட்சி என்று கூறப்படுகின்ற ஒரு காலத்திலே கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எமது இளவல்கள் அதுக்குரிய ஒரு தூபியை நிர்மாணித்திருந்தார்கள். அதற்கு முதல் இருந்த மாவீரர் நினைவு தூவி, அதே போல் பொங்கு தமிழ் நினைவு பலகை இருந்த என்கிற காலத்திலே நாங்கள் அந்த பலகைக்கு புதியாக 2012ஆம் ஆண்டு பெயிண்ட் அடிப்போம் என்று சொன்னப்பட்ட பொழுது அவர்கள் இதே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். அப்பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட கேள்வி, இப்படியே பெயிண்ட் மங்கி என்றாலும் பொங்கு தமிழ் பலகை இருக்கும், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக பெயிண்ட் அடித்தா உள்ளதும் இல்லாமல் போகும், உள்ளத்தையும் கெடுத்தால் நொல்லிக்கண்ட மாதிரி போயிருமென்றதாக நாங்கள் அந்த காலத்திலே விட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு பின்வந்த இளவல்கள் அதையெல்லாம் புதிதாக செலவைக்கல்லாலே கட்டி மிகவும் சிறப்பாக அந்த கொடிகள் எல்லாம் கட்டி கொண்டாடியிருந்தார்கள். நாங்கள் அதாவது மாவீரர் தினத்தின் 2012ஆம் ஆண்டு 26ஆம் தேதி மாவீரர் தினத்தன்று விளக்கேற்றதுக்கு எவ்வளோ பாடுபட்ட பொழுதும் எமதுக்கு பின்னால் வந்த இளவர்கள் மிகவும் அதை ஒரு அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பின்றி கொண்டாடிய பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய மாணவர்கள் இப்பொழுது ஒரு இனத்தின் உணர்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த பொதுஜன பெரமுன அரசாங்கம் வந்த பொழுது இதுக்கு தடை விதித்திருந்தார்கள். ஆனால் அந்த தூபியை இடிப்பதற்கான நிகழ்ச்சி நிரலானது அந்த அதாவது விசி என்று சொல்வோம் சக்ரராஜா அவர்கள் அந்த ஒரு படத்திலே வடிவேலு அவர்கள் இருட்டிலே இந்த துணி எடுக்க போகும்போது சொல்லுவார்கள், ஜோக்கி எனக்கு இருட்டில் என்னடா வேலை என்று கேட்குற ஒரு பழைய ஒரு ஜோக் இருக்கிறது. அதே போல் நீங்கள் இந்த தூவியை இடிப்பதற்காக வேண்டுமென்றால் ஆண்மையுடனான ஒரு நிர்வாகமாக இருந்திருந்தால் நீங்கள் அதை பகலிலே செய்திருக்க வேண்டும். பட்ட பகலிலே நாங்கள் இதை இடிக்கப் போகிறோம், எனக்கு மேலிடேந்து ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இருட்டின பிறகு 2 பேக்கோவே கொண்டு போயிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் நாங்கள் திண்மக்களி அகற்றப் போகிறோம்னு சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் தூவியை இடிப்பது மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற பொங்கு தமிழ் பிரகடனம் மற்றும் எங்களுடைய சூரியன் சொன்னது போல மாவீரர் அந்த தூவி அவற்றை இடிப்பதற்கான திட்டங்களை தான் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மாணவர்கள் உடனடியாக செயற்பட்டு களச் செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அவ்வளோ பேரும் குரல் கொடுத்ததை அடுத்து இந்த விஷயம் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காக மாறிவிட்டதை கண்டதும் அதை விட ஆறாருக்கு வாக்குறுதியை உறுதிமொழியை நம்பி பதிவாளர் அவர்களும் எங்களுடைய துணைவேந்தர் அவர்களும் இந்த காரியத்தில் இறங்கினார்களோ எல்லாரும் கைவிட்ட பொழுது ஆகா கொண்டேனே என்று சொன்ன பொழுது, ஆனால் இடத்தில் ஒன்றையும் குறிப்பிட வேண்டும், எங்களுடைய துணைவேந்தர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மாணவருடைய செயலாளராக உணர்வாளராக இருந்திருக்கிறார் என்று நான் அறிகிறேன். ஆனால் அவர் இன்றைக்கு அந்த வியத்மக என்ற அமைப்பிலே சேர்ந்திருந்து அந்த அவர்களுடைய கயிறுகளை விழுங்க ஆரம்பித்த பொழுதுதான் இந்த பிரச்சனை வந்ததாக பலரும் கதைக்கிறதுக்கு நான் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன். உண்மை, இந்த ஆசிரியர் சங்க செயல்பாட்டாளர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் கூட குறிப்பிட்டார், இவர் மிக சிறந்த நிர்வாகி, நல்ல விஞ்ஞானி, இவர் ஏன் நிவாரண முயற்சியை எடுத்தார் என்பதை கூட அவங்க கூட ஒரு சந்தேகம் வெளியிட்டிருந்தார். அவர் அதாவது கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி வரவதற்கு முதல் 2 அமைப்புகளை நடத்தியிருந்தார். ஒன்று எலிய, ஒன்று வியத்மக. வியத்மக என்பது இன்டெலெக்சுவல், அதாவது ஒரு அறிவாளிகளை கொண்ட ஒரு கூட்டம். அதிலே இவரும் ஒரு பங்கு பெற்றாளர் என்ற செய்தி இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கு. முதலும் வந்திருக்கலாம், நாங்கள் அதை கவனிக்கவில்லை. ஆனால் இதை முடிச்சு போடும் பொழுது அவர்களுக்கு தங்களுக்கு தூக்கத்துக்கு தேவையான ஒருவரை கொண்டு வந்த பொழுது அவர்கள் இவருக்கு நம்பிக்கை ஊட்டிவிட்டு இவரை கொண்டு காரியம் சாதித்ததும் எதுவுமே தெரியாத பிள்ளைகள் போல கலந்து கொண்டு விட்டு இப்பொழுது எமது துணைவேந்தர் அவர்கள், அதாவது எமது துணைவேந்தர் சொல்வது நான் எமது பல்கலைக்கழகம் உரிமையில சொல்கிறேன். பல்கலைக்கழகத்தில் வெளியே வந்துவிட்டால் எமது பல்கலைக்கழகம் தான். இரண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்பது எமது மக்களுக்குரிய எல்லாருக்குரிய சொத்து. எமது பல்கலைக்கழகம் சொல்வதில் எவ்வித பிழையும் இல்லை. ஆக அந்த பல்கலைக்கழக எமது துணைவேந்தர் இந்த விஷயத்திலே தான் ஆர்டிஓ கைத்தை நம்பி விட்டு மாட்டிக்கொண்டார் என்பதும் மாணவர்கள் இந்த விஷயத்தை பூதாகரமாக்கி நீங்கள் சொன்னது போல தமிழ்நாடு இந்தியா உலக அளவிலே பெரிய விஷயமானதும் அவர்களுக்கு பார்த்தார், தன்னை காட்டி கொடுத்து விட்டார்கள், தன்னிலே எல்லாம் பொறுத்து விட்டார்கள். ஆக நான் இதிலேருந்து தப்புவதற்கு இந்த கல்லை வைத்து விடுகிறோம் என்று சொல்லி மாணவர்களது போராட்டத்தை உக்கிரத்தை தணிப்பதற்காக கர்த்தால் அறிவிக்கப்பட்ட
பொழுது விடிய காலையில் கல் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே எங்களுக்கெல்லாம் கேட்கிறார்கள் இன்றைக்கு கல் வச்ச பிறகு இப்போ எந்தேன் கர்த்தால் என்று. ஆனால் மாணவர்கள் தெளிவாக அறிவித்திருந்தார்கள் மாணவர் ஒன்றியத்தினர் அந்த கத்தால் தொடரும் கல் வைத்தாலும் கத்தால் தொடரும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக அந்த போராட்டத்தில் உக்கிரத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அந்த அடிக்கல்லை நாட்டியிருக்கிறார் ஒழிய ஆனால் கிணத்தில் போட்ட கல்லாக அது அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை. அந்த இடத்திலே அது இருக்கிறது. அதாவது அடுத்த கட்டமாக எங்களுடைய கௌரவ மேயர் மணிவண்ணன் சொல்லியிருந்தார் அந்த கௌரவ தவிசாளர் நல்லூர் தவிசாளர் அனுமதி கொடுத்து விட்டார்கள். கௌரவ தவிசாளரிடம் அனுமதிக்கு விண்ணப்பித்தார்களா அல்லது அது அந்த சாத்திய வள ஆய்வு கூறுகளை மேற்கொண்டார்களா அல்ல அதுக்குரிய நிதி ஒதுக்கீட்டையும் கூட கௌரவ மேயர் அவர்கள் தன்னுடைய தெரிந்த ஒருவருடன் திருவண்ணாமலையில் பெற்றுத் தருவதாக பகிரங்கமாக அறிவித்திருந்தார். ஆக எதுவுமே தடையில்லாத பொழுது இன்னும் ஏன் அந்த வேலை தொடங்கவில்லை என்பது கல் வைத்த துணைவேந்தருக்கு தான் வெளிச்சமாக இருக்க வேண்டும். அந்த அவர்கள் வந்த பொழுது போலீசார் மறுத்திருக்கிறார்கள், நீங்கள் அங்கே போகக்கூடாது, கல் வைத்தக்கூடாது. அவர் சொல்லியிருக்கிறார்கள் இது உலக அளவிலே பெரிய விஷயமாகிவிட்டது, இதுக்கு இலகுவாக முடிக்க சொல்லி கவர்மெண்ட் மேயரிடம் சொல்லிவிட்டது என்று சொன்னதாக நான் இணையதளத்திலே பார்த்துருக்கேன். நான் அதை வாய்ஸ் கட் கேட்கவில்லை. ஆக அப்படியான விஷயம் உண்மையாக இருந்திருந்தால் அதாவது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான நிலைமையிலே தான் அவர் தான் தப்புவதற்காகவும் விமர்சனங்களிலிருந்து கண்டன கணகளிலிருந்து ஒதுங்குவதற்காகவும் இந்த கல்லை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த கிணத்திலே போட்ட கல்லாக இல்லாமல் தொடர்ந்து இந்த விஷயம் அது ஒரு முள்ளிவாய்க்கால் இருந்ததை விட சிறப்பாக உதாரணமாக நாங்கள் ஒரு தூவியாக கட்டியிருந்தோம், இதை நாங்கள் சிறந்த ஒரு மணிமண்டபமாக கட்டி அதாவது உரிய அனுமதிகளை பெற்று தொடர்ந்தும் இந்த வருஷாவிடமாக உங்களை வாழையடி வாழையாக எமது மக்களின் இழப்புகளை கண்ணீர் சிந்தி அழக்கூடியதாக பல்கலைக்கழகத்திலே இந்த தூவி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நல்ல விடயம். இதை தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை நான் இங்கே வலியுறுத்தி வருகின்றேன். கல்வியாளர் குருவரன் அவர்களால் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த இன்றைய விடயம், ஒன்றை அளித்தால் இன்னொன்றை உருவாக்குவோம். அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் தமது அலுவலகங்களில் முள்ளிவாய்க்கால் நிதி ஒன்றை அமைக்கவும். தமிழ் அரசியல் கட்சிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்து உள்ளாட்சி சபைகளின் அலுவலக எல்லைக்குள் சபை உறுப்பினர்களின் நிதியில் ஒரு நினைவு தூவியை அமைக்கவும். மக்கள் பிரதிநிதிகள் இந்த முயற்சியை தலைமையேற்று மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் செயல்பட வேண்டும் என்பதால் மேற்சொன்ன 2 முன்மொழிவுகள் என்று கூறியிருக்கின்றார். குறைந்தளவு நிதியில் அமைக்கப்படக்கூடியது போல கலையார்வத்துடனும் இந்த நினைவு தூவிக்கான நகலை எடுத்து மாணவர்கள் உருவாக்கி தர வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றார். இது ஒரு விதத்தில் வரவேற்கத்தக்க ஒரு பதிவு. ஏனென்றால் நேற்று வரை மறக்க வேண்டும் என்று நினைத்து தகர்க்கப்படுகின்ற விடயம் 11 வருடங்கள் கழித்து எதுவுமே தெரியாத பெரியதொரு சந்ததிக்கு கடத்தப்படுகின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் சமூகம் அளித்து இருக்கும் போதே அது தெரியாத ஒரு பரம்பரைக்கு இந்த விடயங்கள் கடத்தப்படுகின்றது. நேற்று வரை எத்தனை வீதமானவர்கள் தூபியை கடந்து சென்றிருப்பார்கள். ஆனால் இன்று அந்த தூபியை கடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆன்ம ரீதியான ஒரு பற்றுறுதி என்பது இனி வெளிப்படும். அந்த வகையில் நாங்கள் ஸ்ரீ சத்குருராஜ் அவர்களுக்கு ஒரு விதத்தில் நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். உலகத் தமிழர்கள் மத்தியில் இங்கே நாங்கள் நிராயுதபாணி அல்ல, நீதியற்ற நாதிகள் அல்ல என்பதை பல உலகம் பூரா வியாபித்திருக்கின்ற தமிழ் பிரதிகள் தமிழ் மக்களும் எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி அதை நிரூபித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு முன் நன்றியை கூறிக்கொண்டு கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை நான் குறிப்பிட்டு முடிக்கிறேன். என்னென்னு சொன்னால் அந்த அவனவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் முடியுது என்ற வசனம் போல இவர் இந்த முடிவு எடுத்ததாக தாங்கள் குறிப்பிட்டதை போல எதுவுமே தெரியாது. அதாவது அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் உண்ணாவிரத்திலே இந்து கல்லூரியை சேர்ந்த ஒரு உயர்தர வகுப்பு மாணவனுக்கு கலந்து கொண்டிருந்தான். அந்த மாணவனுக்கு நான் நினைக்கின்றேன் அந்த இறுதி யுத்தம் இடம்பெற்ற பொழுது அந்த மாணவன் ஒரு 5 வயது 6 வயது மாணவனாக இருந்திருப்பான். அவனுக்கு அதை பற்றி எந்த ஒரு நேரடி தாக்கங்களும் இருந்திருக்க போவதில்லை. ஆனாலும் அந்த மாணவனது ஆன்மாவை கூட இந்த நிகழ்வு தட்டி எழுப்பி அவனுக்கு அந்த இன உந்துதல் ஏற்பட்டு தமிழினத்து தான் பிறந்த தமிழினத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இன உணர்வை அந்த மாணவனிடத்திலே அதாவது அவன் ஒரு உதாரண மாணவனாகத்தான் நாங்கள் கலந்து கொண்டோம். அதே போல எத்தனையோ மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதே போல இன்னொரு விடயத்தை குருபரன் சார் அவர்கள் சொன்னதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அதுக்குரிய முதலாவது படியைத்தான் நாங்கள் இன்று யாழ் மாநகர சபையில் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு புது கட்டிடம் கட்டப்பட்டுக்கின்றிருக்கிறது. அந்த மாநகர சபைக்கின்ற வளாகத்திலேயே நாங்கள் எங்களுடைய மாநகர சபையின் அனுமதி, அதாவது நாங்கள் எந்த கட்டிடம் கட்டாண்டாலும் நாங்கள் தான் அனுமதி கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அனுமதி எடுத்து கட்டுவது என்பது எங்களுடைய ஏகமனதான தீர்மானத்தின்படி அது கட்டுவது எந்த விதமான ஒரு கஷ்டமான காரியம் இல்லை. அதேபோல் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், கட்சி அலுவலகங்களில் அமைப்பதை பற்றி. கட்சி அலுவலகங்களில் அது எந்த தமிழ் தேசியத்தை பின்பற்றுகின்ற கட்சிகள் தொடர்ந்து நாங்கள் எந்த காலத்திலும் சரி, புள்ளிவாக்கால் போன காலத்திலும் சரி போகாத காலத்திலும் சரி கட்சி அலுவலகங்களிலே வருடம் நிலைவேந்தல்களை மேற்கொண்டு தான் வருகின்றோம். ஆக அரசியல்வாதிகள் அது எந்த கட்சியாக இருக்கலாம், நாங்களாம் இருக்கலாம், வேறு கட்சிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகள் அரசியல் லாபத்துக்கு தன்னும் அதை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று பிறர் விமர்சித்தாலும் நாங்கள் அதை மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த மாணவர்களிடையே பொதுஜன மக்களிடையேயும் இவ்வளவு உணர்ச்சியையும் கொந்தளிப்பையும் இன உணர்வையும் ஏற்படுத்தியதற்கு இந்த துணைவேந்தர் அவர்களதும் பதிவாளர்களதும் செயல்கள் காரணமாக இருந்ததை விட்டு நான் இந்த இடத்துல அவருக்கு நன்றியும் கூட கடமைப்படுகிறேன். இந்த இறுதியாக திருமணிவண்ணன் அவர்களை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றோம். இந்த விடயங்களுக்கான தீர்வுகளும் நீடித்து நிலைக்கின்ற தன்மையுடைய அதிகாரத்துக்குட்பட்ட சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, ஏற்கனவே சொன்னது போல பல்கலைக்கழக மாணவர்களுடைய
உண்ணாவிரத போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் பல்கலைக்கழக மாணவர்களும் அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த தூவி கட்டுவதற்கான வேலை திட்டங்கள் உடனடியாக ஆரம்பிக்கப்படுவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றியாக, நிறைவான வெற்றியாக இருக்கும். அதே போல் குருபரன் அவர்கள் சொன்னது போல் எங்களுடைய எதிர்வினையை நாங்கள் காத்திரமாக காண்பிக்க வேண்டும். அதன் ஒரு அங்கமாகத்தான் அதை போன்றுதான் நாங்கள் இன்றைய தினமும் மாநகர சபையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். நாங்கள் இவ்வாறான ஒரு நினைவு தூபி ஒன்றை எங்களுடைய சபை எல்லைக்குள் அமைக்க வேண்டும் என்று போன்றவர்கள், சிவாஜிலிங்கம் அண்ணா போன்றவர்களிடம் நான் கேட்டிருந்தேன். தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய நினைவு தூபி அமைந்திருக்கின்ற பகுதியில் நாங்கள் ஒரு இவ்வாறான ஒரு அமைப்பொன்றை நாங்கள் செய்யலாமா என்று கேட்டேன். ஆனால் அவர்கள் அதுக்கு அந்த இடம் பொருத்தமானது அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். தந்தை செல்வ அறக்கட்டளை என்று ஒன்று இருக்கிறது, அதுக்குள்ளே வேறு திட்டங்கள் இருப்பதாக அவர் சொன்னார்கள். ஆகவே அந்த இடத்திலே நாங்கள் அமைக்க முடியாது போனாலும் வேறு பொருத்தமான இடங்களை நாங்கள் பரிசீலனை செய்து பார்க்கலாம். இரண்டாவது, புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய நிதி பங்களிப்போடு இங்கு ஏதேனும் ஒரு ஆதனத்தை கொள்வன செய்து நினைவு தூபி மட்டுமல்ல ஒரு நினைவாலயத்தையே நாங்கள் அதிலே அமைக்க முடியும். அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அங்கே நடந்த விடயங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நின்ற இன முரண்பாடுகளிலே நடைபெற்ற துன்பியல் சம்பவங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட அதை ஒரு மியூசியம் என்று கூட சொல்லலாம். நான் இந்த கருத்தை நீண்ட காலத்துக்கு, நான் நினைக்கிறேன் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் வெளிப்படுத்தியிருந்தேன். நான் 3 ஆண்டுகளுக்கு 2017ஆம் ஆண்டு இறுதிக்கால பகுதியிலே நான் ஜெர்மனியிலே இருந்தேன். அங்கே பேர்லின் பகுதியிலிருந்து நான் பேர்லின் பகுதியிலே அல்லது அதுக்கு முன்னர் என்று தான் நான் நினைக்கின்றேன், பேர்லின் பகுதியிலே ஒரு இடத்துக்கு சென்றேன். அங்கே ஜூதர்கள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலே ஒரு நினைவாலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய முகப்பு புத்தகத்திலும் அந்த படங்களை பிரசுரித்து அதை நான் கோரியிருந்தேன். ஒரு விடயமாக நான் என்னுடைய முகநூலிலே வெளியிட்டிருந்தேன். அதே போன்ற ஒரு யுத்த விடயங்களை, யுத்தகால அழிவுகளை நினைவு கூறுகின்ற விதமாக ஒரு மியூசியம் எங்களுடைய மண்ணிலும் நாங்கள் நிறுவ வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நான் அப்போதே தெரிவித்திருந்தேன். அந்த எண்ணக்கரு எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது. மாநகர சபை எல்லைக்குள் நாங்கள் ஏதேனும் ஒரு ஆதனத்தை வாங்கி அவ்வாறான ஒரு நினைவு மியூசியம் அல்லது ஒரு நினைவாலயம் ஒன்றை அமைக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் அதை அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதிலே எங்களுடைய முயற்சி எவ்வாறு பார்க்கப்படும், எவ்வாறு அது தடை செய்யப்படும் என்ற விடயங்கள் தொடர்பிலும் நான் அக்கறை கொண்டவனாக, கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன். அந்த போராட்டம் எங்களுடைய மனநிலையில் இருந்தது, இதற்குரிய தீர்மானம் கிடைக்கப்பெறணும். அது உடைக்கப்பட்டது, இது ஒரு பேசு பொருளாக மாறிவிடக்கூடாது. அதுக்கான சரியான ஒரு தீர்மானம் கிடைக்கப்பெற வேண்டும். அதற்காக ஒரு தொடர் போராட்டம் ஒன்று இடம்பெற வேண்டும். தீர்வு கிடைக்கும் வரை ஒரு தொடர் போராட்டம் ஒன்று அந்த இடத்திலே இடம்பெற வேண்டும். இன்றைக்கும் இது இப்போ அந்த இடத்துல ஒரு போராட்டம் நிலைத்திருக்காடி நான் நினைக்கிறேன். உலகளாவிய ரீதியில் கண்டனங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அதுக்குரிய ஆதரவு, எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த களத்தில், அந்த இடத்துல ஒரு போராட்டம் இடம்பெறுவது தான் அதை உயிர்ப்போடு அதுக்குரிய தீர்வை பெற்றுத்தரும் என்ற ஒரு இது சமூகம் இனியும் அந்த சில விடயங்களில் அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளணும் என்று எதிர்பார்க்குறேன். அடுத்து இந்த இதுக்குரிய தீர்வை அந்த உண்ணாவிரதம் இருந்தாக்களோ அல்லது அந்த இடத்துக்கு வந்தாக்கள் மட்டும்தான் பெற்றுத்தந்தேன்னு நினைக்கல. அது ஒரு கருவி. நாங்கள் அதுக்குரிய தீர்வுக்குரிய ஒரு சிறிய ஒரு கருவியாக செயற்பட்டிருந்தோம். நாங்கள் அதுக்குரிய அந்த தீர்வுக்குரிய முழு ஆதரவும் உலகளாவிய தமிழ் மக்களுடைய ஆதரவோடு அது இடம்பெற்றிருந்தது அந்த முடிவு. இருந்தாலும் நாங்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள். ஸோ அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரிடமே எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்த நாங்கள் அந்த வகையில் அவர் பல்கலைக்கழக துணைவேந்தரும் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய தீர்வை கொடுத்ததுக்கு பல்கலைக்கழக துணைவேந்தருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். அதோடு இதுக்கு சர்வதேச ரீதியிலே ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் மக்கள் மற்றும் ஏனைய தலைவர்கள் கூட தமிழ் மக்களை தாண்டி
தமிழ் உறவுகளை தாண்டி இனிய தலைவர்கள் கூட அந்த தீர்வுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. இந்த நேரத்தில் இங்கு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி யாழ் பல்கலைக்கழகத்தில் தடுக்கப்பட்ட விடயத்துக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்களை பற்றி பேசியிருந்தோம். இந்த வகையில் இங்கு உணர்வுபூர்வமாக இங்கு கருத்துக்கள் பல பரிமாறப்பட்டன. பார்க்கும் நேயர்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல விடயங்களாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் சரித்திரங்கள் நெடுகிலும் நாங்கள் பார்த்தால் தற்காலிக வாய்ப்புக்காக தன் இனம், தன் மொழி, தன் பண்பாடு கடந்து துரோகம் இழைக்கப்பட்ட எவரும் என்றென்றும் நினைவு கூறப்படுவதில்லை. நாங்கள் காக்கை வன்னியை பார்த்திருக்கிறோம், வெட்டப்பனை பார்த்திருக்கிறோம், இன்று பலரை பார்க்கின்றோம். பல பேர்களில் இருந்தும் என்றும் அவர்களுடைய பரம்பரையோ சரி, அவர்கள் சார்ந்த நபர்களோ சரி, அவர்கள் சுற்றி இருக்கின்ற யாரையும் எந்த காலத்திலும் எந்த சமூகமும் கொண்டாடியதில்லை. உலக சரித்திரமும் வரலாறு நடிகளும் அதுதான் இருக்கின்றது. உங்கள் மதம், உங்கள் இனம், உங்கள் மொழி சார்ந்த நேசங்களையும் பற்றுறுதியையும் வளர்ப்போமாக. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.